ஆச்சு? பிள்ளைங்க எல்லாம் அப்பயே கிளம்பிட்டேன். நாங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னு தெரியலையே. என்னங்க பிள்ளைங்க வார ஆளுகளா இல்லையாமா? எல்லாம் கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. எல்லாரும் வாராங்கன்னு சொன்னோனே நானும் சோறு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன். யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்களும் நானும் தான் நாளைக்கு விடிய விடிய அதை ஆக்கி தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஏ நீ ஒரு பக்கம் பரப்ப இரு, வந்துகிட்டு தானே இருப்பாங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும். இறங்குமா? நான் வருவேன்னு சொல்லி கரெக்டா நான் வர நேரத்துல வரா பாரு. மூஞ்சியும் மோர கட்டிங்க ஜாக்கெட்டை பாரு, நாய் கூட நக்காது. எங்க வண்டியை நிறுத்திட்டு வாங்க. நீங்களும் உள்ள வாங்க. வந்தது வராததுமே ரெண்டு பேரும் ஆரம்பிச்சுட்டாளுங்களா? இனி பொங்க முடியற வரைக்கும் என்ன கூத்து பண்ண போறாளுங்களோ? ஆத்தாடி ஆத்தா. ஆளுக்கு முன்னாடி போறத பாரு. முத மாப்பிள்ள நானே இருக்கேன், கடைசியில வந்தவன் முத பந்திக்கு போறானா? சீக்கிரம் இறங்கு போறதுக்கு. அப்பா என்னப்பா எப்படி பாருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையாப்பா? என்னமோ பாக்காதவரை பாக்குற மாதிரி பொங்குறா. எப்பா ஒழுங்கா சாப்பிடுறீங்களா என்னப்பா? உடம்பெல்லாம் இழைச்சு போய் கிடக்குது. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடவே மாட்டீங்களா? ஏன் நான் இருக்கேன்னு வேணும்னு பாசத்தை பொழியிறான். சாப்பிட்டுதாமா இருக்கேன். எப்பா இங்க பாருங்க, கண்ணெல்லாம் கருவறைய விழுந்து கிடக்குது. என்னப்பா இப்படி இருக்கீங்க? அப்பா உடம்பு முடியலன்னா சொல்லுங்கப்பா, நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்ப்பா. மத்தவங்கள மாதிரிலாம் இல்லப்பா, உட்கார்ந்த இடத்துல நோன்பு கும்பிடுற அளவுக்கு நாங்க உழைச்சு சம்பாதிக்கிறோம்ப்பா. நாங்க மட்டும் என்ன திருடியா சம்பாதிக்கிறோம்? நாங்களும் உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம். அப்பா ஒரு சிலர் உழைச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ரூம் போட்டு தூங்குறாங்கப்பா. எப்பா இவ்வளவு வாய் மூடிட்டு இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா அம்மிட்டு தான் சொல்லிட்டேன். நீ எதுக்கு இப்ப கொந்தளிக்கிற? நீ என்ன ரூம் போட்டு தூங்குறியா? சரிடி, இந்த ஜாட பேசுறவளெல்லாம் வச்சுக்கிட்டு வச்சுக்க ஆஞ்சு போடுன்னு சொல்லிட்டேன். ஆமா இவ 1000 வரைக்கும் நான் கையும் காலையும் ஆன்னு நீட்டிக்கிட்டு இருப்பேன். போவியா? என்ன சத்தமா கிடக்கு? பிள்ளைங்க வந்துட்டாளுங்களா? எமாடி சத்தம் போட்டுக்காதீங்கம்மா. பாருங்கப்பா, நீங்க விசேஷத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வந்திருக்கேன். நீங்களும் என்ன விசேஷத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னு தான் நானும் வந்திருக்கேன். நானும் ஒன்னும் சும்டாம அழைக்காத இருந்தாலியா வரல. ஐயோ பைத்தியம் முடிச்சவளுங்க ரெண்டு பேரும் பைத்தியக்காரிங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமா புரிஞ்சுக்கங்க. வாங்க மாப்ள வாங்கடி. உன் பெரியம்மாவ ரொம்ப தாமா ஆடுற. இது எனக்கு தலை பொங்கல். எப்பா இவ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏமா நான் போகட்டுமா இருக்கட்டுமா? ஐயே சண்டை போட்டுக்காதீங்கடி, ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடி. மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளைங்கன்னா வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்படி பொண்ணுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீடி. என்ன அத்தை ரொம்ப வாய் நீளுது? ஐயோ இல்லைங்க மாப்பிள்ள, நான் பொதுவா சொன்ன மாப்பிள்ள. பொதுவா சொன்னதோட இருக்கட்டும், எங்களை பொட்டாம் பொதுவா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் விபரீதம் ஆயிடும். ஐயே வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா நீ? ஐயோ ஆத்தா நான் வாயே திறக்கல. அப்பா சாமி என்ன ஆள விடுங்க. இதே சாக்குன்னு பெட்ரூம்ல போய் இடத்த புடிச்சிருவாளே. அவ பாட்டுக்கு அங்கிட்டு தேம்பிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு பெட்ரூம்ல போய் இடத்த புடிச்சிட வேண்டியதான். ஏமா எங்க போனாலுங்க இவளுக்கு ரெண்டு பேரும்? எங்க மாப்பிள்ள பிள்ளைங்களை காணா? அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க மாமா. வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க வேலை வெட்டிய பாப்பாளுங்கன்னா ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு திரியறாளுங்க. ஐயோ சாமி, இங்க இருக்கும்போது ஈரோட பிரிந்த ஓர் உயிரா இருந்தாளுங்க, பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருந்தாளுங்க. இப்படி வீட்டை விட்டு போய் இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனோனையும் என்னமோ கீரையும் பாம்பும் கணக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாளுங்க, ஒருத்தி மேல ஒருத்தி. ஏன்னா அப்படி காஞ்சு போய் கிடக்குறாளுகளோ தெரியல. அப்பா இந்த வயசுல தான் பெத்தனான்னு தெரியல, அடிச்சுக்கிட்டு சாகுறாளுங்களே. அப்பா இவளுகளை கூப்பிட்டதுக்கு கூப்பிடாமே இருக்கலாம். பிசாசு நான் தான் வரேன்னா இவ எதுக்கு இங்க வரான்னு தெரியலையே. காட்டேரி எதுக்கு வாரா? நான் வந்து இடம் பிடிச்சிருவேன் அப்படின்றதுக்கு தான் காஞ்சு போய் வந்திருக்கா. இவளுக்கு விடாம நான் போய் உட்கார்றேன் பாரு. யாரு நான் உட்காந்துருக்கேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு இங்க வந்த? ஏன் இது என்ன உன் வீடுன்னு என்ன எழுதி போட்டுருக்குதா? யாருனாலும் எங்க வேணாலும் உட்காரலாம். உனக்கு முன்னாடி நான் தான் இங்க வந்தேன். யாரு நீ அங்க உட்காந்துருக்க, நான் இங்க உட்காந்துருக்கேன். இங்க பாருடி ஒழுங்கா இருந்துக்க. அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். நான் தான் முதல்ல வந்து உட்காந்தே போயிரு. இங்க நாங்க தான் படுக்கணும். நீ கல்யாணம் ஆகி வந்தாலும் இங்கதான் படுப்ப, இப்ப இங்கதான் படுப்ப. இப்ப எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் இங்கதான் படுப்பேன். என்னங்கடி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? அம்மா இத்தனை வருஷம் இவதானே இங்க படுத்திருந்தா, என்னை வெளியே தானே படுக்க சொன்னீங்க. இப்ப எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் இங்கதான் படுப்பேன். ஏமா நான் தான் முதல்ல வந்து உட்காந்தேன். இவளை விட எனக்கு தான் இந்த வீட்டுல உரிமை. முதல்ல பிறந்தது நான் தான் இங்க படுப்பேன். ஐயோ 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 எனக்கு பைத்தியமே பிடிச்சிடாத்த. ஏன்டி இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவறீங்க? கம்முன்னு இருங்கடி. ஆளுக்கு ஒரு மூலையில போய் படுப்பீங்களா? அதை விட்டு ரூமுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், இதே என்னால விட்டு கொடுக்க முடியாது. இது என்னோட உரிமை, இது எனக்கு தலை பொங்கல். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தான் இங்க படுப்பேன். அப்பா ரெண்டு பேரும் என்னமோ பண்ணி தொலைங்கப்பா சாமி. சரிடி ஒழுங்கா வெளியே போயிரு. வெள்ள நீங்க ஒருத்தானா விரல் சூப்பறது இன்னொருத்தானா? நான் முதல்ல வந்து உட்காந்தனா நீ முதல்ல உட்காந்தன முக்கியம் இல்லடி. இது எனக்கு தலை பொங்கல், எனக்கு தான் உரிமை. உரிமை யார் இங்க படுத்துறான்னு பாத்துருவோண்டி, அதையும் பாப்போண்டி. வெண்ண மகளே போவோமா? போலாங்க. பேக் கொடு. இல்ல நீங்க போங்க, நான் தூக்கிட்டேன். அட பேக் வெயிட்டா இருக்கும், இங்க கொடு. எப்பங்க நம்ம அங்க ஊருக்கு போறோம்? என்ன நாளைக்கு பொங்கல் முடிஞ்சோடனே நைட்டு கிளம்பிட வேண்டியதான். சரிங்க. ராணி விடிஞ்சா பொங்கல், நம்ம அதுக்குள்ள சீரை கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறமேட்டுக்கு என்னடா விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு சீர் கொடுக்கல வைக்கலன்னு அப்புறம் அது நம்ம பிள்ளைக்கு தான் குடைச்சல். சரியா? இப்பயே ராத்திரியே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. விடிய காத்தால 3 மணிக்கு கிளம்பிடுவோம். 3 மணிக்கு அங்க போய் என்ன பண்ண போறோம்? 3 மணிக்கு இங்க கிளம்புனா காலையில விடிய காத்தால 6 மணிக்கு அங்க போயிடலாம்.
அதுக்கப்புறம் சீரெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் கூட்டிட்டு வரலாம். சரிங்க. இந்த வெளியே கோலம் போட வேண்டியதெல்லாம் இருக்கு, வாசலாம் காஞ்சிருக்கும், போயிட்டு கோலத்தை போட்டு விட்டு போய் படுக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. சரி சரி, நானும் போய் படுக்கிறேன். நீங்க போகும்போது நிரஞ்சனை கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாம், ஆனா அவன் வரானா என்னன்னு தெரியலையே. சரிங்க, நான் அவன்கிட்ட கேட்டு பாக்குறேன் வரானா என்னன்னு. சரி, கேட்டு சொல்லு. ஊருப்பட்ட வேலை இருக்குது. ஐயோ, இந்த நல்ல நாள் பெரிய நாள் வந்தா நமக்கு வீட்ல இருந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எங்க ஓய்வுன்றதே இல்லை. அப்பத்தான் ஊருப்பட்ட வேலை. இவெல்லாம் ஒரு ஆளு, மூஞ்சும் முகரக்கட்டையும் எனக்கு சரிச்சமமா உட்காந்துருக்கான் பாரு. மாமனார் காசுல உட்காந்து ஓசியில உடம்பு வளர்க்கும் போதே உனக்கு இந்த அளவுக்கு திமுருனா, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற எனக்கு எம்பிட்டு திமுரு இருக்கும். நீ மட்டும்தான் கால் மேல கால் போடுவியா? ஏன் நான் போட மாட்டேனா? உனக்கு மட்டும்தான் எனக்கு காலா இருக்கு. இப்ப பாரு, நானும் போடுறேன். பாத்தியா, நம்ம கால் மேல கால் போட்டுருக்கோம், அவனும் கால் மேல கால் போடுறான். மாமனாரே, சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த டிவியில இந்த நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து இப்படி மண்டைக்கு ஏறுது. இந்த WWE மேட்சை போட்டு விட்டு போங்க. சரிங்க மாப்பிள்ள. மாமன் நாரு. சொல்லுங்க மாப்பிள்ள. என் மாமன் நாரு பொங்கல் நேரம் நல்லா சூப்பர் சூப்பர் பாட்டா போடுவாங்க, அதனால பாட்டு ஓடுற சேனலை போட்டு விடுங்க. பாருங்க மாமா, நான் தான் முதல்ல சொன்னேன், முதல்ல WWE மேட்சை போட்டு விடுங்க. ஏறுங்க, நீங்க எல்லாம் வானு கூப்பிட்டதுனால ஏதோ வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்க புள்ள கண்ணீர் சிந்தாம இத்தனை காலத்துக்கு இருக்கணும்னா நீங்க நான் சொல்றதான் கேட்டாகணும். போய் சன் மியூசிக்க வைங்க. அடுபாவி பயலுங்க பிச்சை எடுக்கிறானுங்களே, ஒருத்தன் அதை வைன்றான், ஒருத்தன் இதை வைன்றான். இந்த டிவியை எடுத்து உடச்சு போடலாம் போல இருக்குது. மூத்த மாப்பிள்ளன்ற மரியாதை இருக்குதா இல்லையா? இளைய மாப்பிள்ளனாலும் நானும் உழைச்சு சம்பாதிக்கிறேன், உழைச்சு யாரும் அதையும் உட்காந்து திங்கல. இங்க 2 பேரும் நம்ம உசுர எடுத்துருவாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? டிவிய ஓடலையா? அதுதான் சரி. கேபிள் இல்ல போல இருக்கு, டிவியே ஓடலைங்க மாப்பிள்ள. அப்ப சந்தோஷம், அப்ப சந்தோஷம். அதுதான் சரி. நான் பார்க்க கூடாதுன்னா அப்புறம் எவனும் பார்க்க கூடாது. கடவுள் என்னைக்கு நம்ம பக்கத்துலயே இருக்காண்டாப்பா. என்னடி இவங்க 2 பேரும் நம்ம உயிரை எடுத்துருவானுங்க போல இருக்கே. இந்த பொங்கல் முடிஞ்சு போறதுக்குள்ள ஒருத்தன் அதை வைன்றான், ஒருத்தன் இதை வைன்றான். அவங்களாவது அப்படி, நம்ம 2 பேரும் பெத்தோம் பாருங்க 2, அது உள்ள படுத்துக்கிட்டு அதுங்க 2 அந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னா டிவி கேபிள கட் பண்ணி விட்டுருக்கேன். இவங்க போற வரைக்கும் இனிமே இந்த டிவியே இந்த வீட்டுல போடக்கூடாதுங்க. அதுதான் சரி. என்னம்மா கோலத்தை போட்டு முடிச்சிட்டியா? ஆமாம்மா, இப்பே போட்டு விட்டாச்சு. அப்புறம் காலையில எந்திரிச்சு பொங்க வைக்கிறதா இல்ல வாசல் கூட்டி இந்த கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறதா? அதெல்லாம் சரி. ஏன் உங்க வீட்டுல கோலமே போடலையா? போடுவாளுங்க. உங்க பேத்திங்கெல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு குடும்பத்தோட. அவளுக்கு வந்தா என்ன, வராட்டி என்னம்மா? நான் என்ன என் பேராண்டியை தான் தேடுறேன். ஆனா என் பேராண்டியை தான் இன்ன வரைக்கும் ஆளையே காணாமே. வாரானா என்னன்னு தெரியல. வருவாங்க, வராம எங்க போறாங்க? நீங்க தான் சொன்னீங்கல்ல வர சொன்னேம்மா. ஆனா இவங்க பண்ற கூத்தெல்லாம் எங்க வருவானுங்க? சரிம்மா, நான் இந்த கோலம்லாம் போட்டாச்சு. இந்த 2 லைனை மட்டும் இழுத்து விட்டா போதும், வேலை முடிஞ்சுது. பேத்திங்களை கூப்பிட்டு கோலத்தை போட சொல்ல வேண்டியதானே? இந்த கூப்பிட்டு சொல்றேம்மா. எப்பா, நமக்கு இந்த வேலையை முடிச்சு விட்டோம்னா அடுத்து போய் படுத்து தூங்குனா காலையில எந்திரிச்சா 1 நிமிஷம் ஓய்வு இல்லாம அத்தனை வேலை செய்யணும். அப்பா, இவங்க 2 பேத்துக்கு என்னாச்சு? ஒருத்தனை அந்த தூண்ல ஒருத்தன் இந்த தூண்ல ஒருத்தன் என்ன பொம்மை செஞ்சு வச்ச மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஏ ராசமா, கிழவிக்கு என்னதான் வந்து தொலையுமோ என்ன? ஊரே எல்லாம் வெளியே தாண்டி நிக்குது. வாசலை வச்சு அவன் கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம வாசல் அப்படியே கிடக்குது. ஒரு கோலத்தை எது போட்டு விடலாம்ல? நான் சும்மா உட்காந்துருக்கேன். உள்ள 1008 வேலை. உன்ன மாதிரி உட்காந்து இருந்தா பரவாயில்ல. என்கிட்ட ஆடுறதுக்கு தான் நீ வருவ. ஏன் உன் பிள்ளைங்க என்ன இருக்காங்கல்ல, அவங்களே எதிர்த்து கோலத்தை போட்டு சொல்ல வேண்டியதானடி? எல்லா வாசலும் பாரு ஜகஜோதியா இருக்குது. நான் சொல்லிக்கிறேன், நீ போ. நத்த சொல்லி கிழிச்சாலோ போ. இது சொல்றது நியாயம் தானே? ஊரே வெளியே தான் இருக்கும். இவளுக்கு 2 பேரும் உள்ள வந்ததுல இருந்து என்ன பண்றாளுன்னு தெரியல. ஒரு கை வேலை வாங்கி செய்ய மாட்டேங்கிறாளுங்க. என்னங்கடி விசேஷத்துக்கு வந்துட்டு ஏதோ வேலை வெட்டிய பாப்பீங்கன்னு பார்த்தா இப்படி படுத்து கிடக்குறீங்க 2 பேரும். ஏமா, உன் மாவ தான் இங்க படுத்து கிடக்குறா. நான் மட்டும் தான் படுத்துருக்கேன், இவ படுத்துக்கலையா? என்னடி 2 பேரும் சின்ன நொட்டைங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல எந்திரிங்கடி. அங்க வாசல்ல எல்லாம் கோலம் போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஊரே ஜகஜோதியா கிடக்குது. நம்ம வீட்டுல மட்டும் கோலம் போல ஒண்ணு போல. முதல்ல எந்திரிச்சு கோலத்தை போடுங்கடி. உன் பிள்ளைகிட்ட சொல்லு. ஏன் இந்த வீட்டுக்கு நான் விருந்தாளியா தான் வந்திருக்கேன். அவன் தானே இங்க இருக்க மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு போடுறா. கோலத்தை போட்டுட்டு போ சொல்லு. 2 பேரும் எந்திரிச்சு கோலத்தை போடுங்கடி. நான் எந்திரிக்க மாட்டேனே. எந்திரிச்சா இவ மொத்தத்தையும் ஆட்டைய போட்டுருவா. நான் விட மாட்டேன். நான் மட்டும் இழிச்சவாயா? ஏமா, என்னால போட முடியாது. என்னாலையும் போட முடியாது. அடியே 2 பேரும் வயிற்றுச்சல் குட்டிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களே, போய் தொலைங்க கர்மம் முடிச்சவளுகளா. எதுக்குதான் அப்படி பண்ணி தொலையாளுன்னு தெரியல. இந்த மனுஷன் வேற ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டு மொத்த வேலை என் தலையில கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அதை பண்ணி இதை பண்ணுன்னு இவரு ஒய்யாரமா இருக்காளுங்க. உங்களுக்கு ஆக்கி கொடுறதுக்கு நான் பிறந்திருக்கேன். யாருக்கிட்ட இடி விழுந்தாலும் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? ஒரு அடி நவர மாட்டேன். அமுதாக்கா,
ஏ மகா வந்துட்டியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மகா. இப்பதான் உங்க அப்பா இப்போ புலம்பிக்கிட்டு கிடந்தாங்க. என்னடா பேராண்டி வரலன்னு ஒரு வழியா வந்துட்டீங்களா? சந்தோஷ் மகா, என் பேத்தி வாங்க சாமி, வாங்க சாமி. என்னடா தங்கம், உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு. சாப்பிடுறியா இல்லையா நீ? சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பாட்டி. என்னமோ போங்க, 2 பேரும் எப்படி இருக்கீங்க போங்க. எல்லாம் வந்திருக்காங்க. எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க வரவும் போவோம், ஆனவும் உடம்புமா இருக்குங்க. எனக்கு உங்களை காணமேனு தான் தேடிக்கிட்டு கடந்தேன். வந்துட்டீங்களா? இப்பதான் மனசுக்கு நிறைவா ஆறுதலா இருக்கு. சாப்பிட்டீங்களா பாட்டி? ஏதோ உப்பு சப்பு இல்லாம போட்டாளுங்கம்மா. சாப்பிட்டம்மா. வாங்க உள்ள வாங்க. என்ன மகா, எதுவும் விசேஷம் உண்டா? இல்லக்கா, இதான் போன மாசத்துல தான் நாள் தள்ளி போணுச்சு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம், அது நெகட்டிவ்னு வந்துருச்சுக்கா. அப்படியா? சரி வீடு. அதனால என்ன, சந்தோஷமா இருங்க புள்ள வர வரைக்கும். எதையும் நினச்சிக்காத சரியா? நானும் ஏதோ கேட்கணும்னு நினச்சி கேட்கல. ஏதோ விசேஷம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காத. இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உன் நாத்தனார்காரியெல்லாம் வந்திருக்காளுங்க. சரியான ஆர்ப்பாட்டம். நீ உள்ள போ. சரிங்கக்கா, வரேன். பாவம், இதுங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வழி காட்டணும் கடவுள். என்னப்பா எல்லாரும் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமையா, எல்லாரும் தான் வந்திருக்காங்க. ஒரே ஆட்டம் தான். லிங்கம், ஏ ஆசமா, இங்க வேற பிள்ளைங்க வந்துருச்சு. வாங்க வாங்க, இதான் வரத்துக்கு நேரமா? பொங்க நேரம் இப்படி வராம இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் பொங்கல், வீட்டுக்கு மருமவ வந்து எல்லா வேலை வெட்டியும் பார்க்கணும் வைக்கணும். இப்படி எனக்கு என்ன வந்துச்சுன்னு கடைசியில வரதா? உன் பிள்ளைங்க தானே வந்திருக்குதுங்க, அப்புறம் என்ன? அவன் என்ன சும்மா இருக்கேன்? அங்க வேலை வெட்டியெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும். சரி, உள்ள போய் பையன் வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. உங்க ரூம்ல போயிட்டு பையெல்லாம் வச்சுட்டு போங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கடி. குடுக்குறேன். பையன் உள்ள வச்சுட்டு இந்த கோலத்தை போட்டு விடு. கோலப்படி அங்க கலர் படியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்க. என்னங்க இவங்கெல்லாம் இங்க படுத்திருக்காங்க? என்ன இங்க படுத்திருக்கீங்க? வெளியே போங்க. நான் தலை பொங்கலுக்கு வந்திருக்கேன். என்னால வெளியே போக முடியாது. நான் இந்த வீட்டோட தலைச்சம்புள்ள, என்னால வெளியே போக முடியாது. மகா, பையன் ஓரத்துல வச்சுட்டு வா. சரிங்க. நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? நல்லா தான் இருக்கும். அதான் கல்யாணம் ஆனோனையும் வந்து பாத்துட்டீங்க. அப்பாயி, கோலம் போடணும். நாங்க கோலப்படி எங்க இருக்கு? ஆமா, இப்பதானே வந்தேன். முதல்ல போய் கை கால் முதல்ல கழுவிட்டு சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டு விட்டு கோலத்தை போட்டுக்கலாம். இல்ல பாட்டி, இருக்கட்டும். சாப்பிட்டு விட்டு வாமா. இல்ல பசி இல்ல. சரி இந்த இருமா, எடுத்துட்டு வரேன். இத்தனை பேர் இருக்காளுங்க வீட்டுல. என் பேத்தி வந்துதான் கோலம் போடணும்னு இருக்குது. எம்பிட்டு நான் தான் உட்கார வச்சிருப்பேங்க தெரியல. படுக்கையை கூட விரிச்சு விடாம. மாமா மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள தூக்கம் வருது. பெட்டை விரிச்சு விட வேண்டியதானே? இந்த எடுத்து வைக்கிறேங்க. மாமா நாரு எங்களுக்கும் தான் தூக்கம் வருது. எங்களுக்கும் பெட்டு போடுங்க. என்னடா இது, வீட்டுல ஒரு பெட்டு தான் இருக்கு, 2 மாப்பிளையும் பெட்டு கேக்குறாங்க. இப்ப என்ன பண்றது? ராசமா என்னங்க? ஏண்டி 2 மாப்பிளையும் பெட்டு கேக்குறாங்கடி, என்னடி பண்றது? வீட்டுல இருக்குது ஒண்ணுதான், இப்ப என்ன பண்றது? ஏங்க, வந்ததுல இருந்து அந்த பெட்ரூமுக்கு தான் நம்ம 2 பிள்ளைங்களும் அடிச்சிட்டு சாவறாளுங்க. இப்ப இந்த மாப்பிள்ளைங்களும் பெட்டு கேக்குறாங்க. என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? 2 பேரும் பெட்டு கேக்குறாங்க. ஆளுக்கு ஒண்ணு வாங்கியும் கொடுக்க முடியாது, கையில காசும் இல்ல, இந்த நேரத்துல கடையும் இல்ல, யார்கிட்டயும் போய் ஓசியும் வாங்கிட்டு வர முடியாது. முதல்ல உள்ள இருக்கிற ஆளுகளை அவளுக்கு முதல்ல துரத்தி விட்டு இவங்க 2 பேரும் உள்ள படுக்க சொல்லுவான். அதுதான் ஒரே வழி. அப்புறம் வேற சந்தோஷம் இருக்கான். அவன் பொண்டாட்டியும் அவங்களும் எப்பயும் அவங்களதான் இருப்பாங்க. அவங்கள எங்க போய் சொல்றது? ஏப்பாங்க, வீட்டுக்கு வந்த மருமக முக்கியம். நம்ம பிள்ளைய அவங்க தான் நல்லா பாத்துக்கிறாங்க வைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். வாங்க, முதல்ல அவளுகளை போய் கூட்டுவிட்டு மாப்பிள்ளைங்க 2 பேரும் உள்ள படுக்க சொல்லுவான். அவங்க இங்க எங்கிட்டாவது மூலையில படுத்துக்கட்டும். சரி வா. முதல்ல காலை அப்புறம் அடிச்சு காலை முறிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஆமா, நீ முறிக்கிற வரைக்கும் என் காலை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. அப்படியே இந்த கால் அப்படியே இழுத்து அப்படியே தூக்கி வெளியே வீசிடுவேன். அடிச்சு 2 பேரும் முதல்ல எந்திரிச்சு தொலைங்க. அப்பா இங்க பாருங்கப்பா, நான் வந்து இடம் பிடிச்சிருக்கேன், வேணும்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. உங்களை கட்டிக்கிட்ட புருஷனுங்க அங்க பெட்டு போடுன்னு இருக்காங்க. வீட்டுல ஒண்ணுதான் இருக்குது, சும்மா நீங்க ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போங்க. அவங்க 2 பேரும் உள்ள படுக்க சொல்றதுக்கு. என் புருஷன் என் கூட தான்ப்பா படுப்பாரு. அப்பெல்லாம் இங்க விட முடியாது. நாங்க மட்டும் என்ன, நாங்களும் தொழில் பண்ணி இப்ப முன்னேறி நல்லா தான் இருக்கோம். என் புருஷனும் வெளியெல்லாம் படுக்க மாட்டாரு, உள்ளதான் படுப்பாரு. ஏங்கடி உங்க காலில் உழுகுறேன்டி. முதல்ல 2 பேரும் எந்திரிச்சு வெளியே வாங்கடி. மாப்பிள்ளைங்க ஏற்கனவே சிடுமூச்சிக்காரனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அடப்பானுங்கடி. எந்திரிச்சு வெளியே வாங்கடி, அவங்க உள்ள வந்து படுக்கட்டும். என்னமா பாருங்க, நான் அப்பாவா சொல்றேன், நீங்க மட்டும் இப்ப எந்திரிச்சு வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு முறையா 2 பேரும் வெளியே வாங்க. மாப்பிள்ளைங்க உள்ள வந்து படுக்கட்டும். மாப்பிள்ள 2 பேரும் உள்ள வாங்க. என்னங்க மாமா? சொல்லுங்க மாமா நாரு. பாருங்க மாப்பிள்ள, நம்ம வீட்டுல பெட்ரூம் எல்லாம் தனியா கிடையாது. இது ஒண்ணுதான் இருக்கு. இங்கதான் பெட் இருக்கு. பிள்ளைங்க 2 பேரும் வெளியே போயிருவாங்க. இந்த ரூம்ல நீங்க 2 பேரும் படுத்துக்கோங்க. இவன மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் என்னால படுக்க முடியாதுப்பா. நாங்க மட்டும் என்ன, இவன மாதிரி ஒரு ஆள் கிட்ட எல்லாம் என்னாலையும் படுக்க முடியாது. 2 பேர் இப்ப எந்திரிக்கிறீங்களா? செவுட்ட காட்டி நான் விடவா? என்னங்க மாப்பிள்ள, உள்ள படுக்கிறீங்களா இல்ல வேற எதுவும் பண்ணணுமா? ஒண்ணும் வேண்டாம் மாமா, நாங்க உள்ளேயே படுத்துக்கிறோம். ஆத்தி ஒரு அடி நானும் சும்மா பொலிர்னு விழுந்துச்சு அவளுக்கு.
கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஆள் பக்கத்துல நம்ம தான் இருந்தோம், நமக்கு ஒண்ணு விட்டுருப்பது. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஏதோ ஒண்ணு பண்ணி படுத்துற வேண்டித்தான். நம்ம பொண்டாட்டிக்கே இந்த வீட்டுல மரியாதை இல்ல, போதாத குறைக்கும் அவளுக்கே அந்த அடி விழுகுதுன்னா ஓவரா வாய் பேசினா நமக்கும் அடி கிட்டி விழுகுமோ? ஏய் கௌசி, சும்மா சொல்லக்கூடாதுடி. கோலம் சூப்பரா வந்திருக்கு. நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குடி. அவ்வளோதாண்டி கோலம் போட்டு முடிச்சாச்சு. நீ கம்மனு இரு. நீ நாளைக்கு போடலாம், இப்ப அம்மா போட்டு முடிச்சிடுறேன். நீ நாளைக்கு போடலாம்டா தங்கம். கேட்கவே மாட்டிக்கிறா பாரு வாளு. பனி வேற பெய்யுது, சளி எதுவும் பிடிச்சிக்க போகுது. தலைக்கு ஏதாவது துணி கட்டிக்கிட்டு ஏதாவது வேலையை பார்க்க வேண்டியதானே? இல்ல இல்ல, அவ்வளவுதான் போட்டு முடிச்சாச்சு. என்ன அன்பு, எல்லாரும் தான் வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதனால என்னடா நான் கோலம் போடணுமா? அப்பாவுக்கு வேலை இருக்குடா, அப்பாவுக்கு கோலம் எல்லாம் போட தெரியாது. அம்மா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிக்கோ போ. நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. நடு வீட்டில் வந்து அந்த குடும்பமே உட்காந்து புரள்றது மட்டும் இல்லாம இப்ப என் பையனை வெளியே நின்று கோலம் போட வர கூப்பிடறாள் இந்த குட்டி கத்திரிக்கா. சொன்னா நீ கேட்க மாட்ட. சரி வா போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என் பையன் என்ன இப்படி மாறி தொலைஞ்சிட்டான்? சொன்னாலே உனக்கு புரியாது. குடுக்கலாம்ல, சின்ன பிள்ளை தானே. இல்லைங்க, வாசல்ல கோலம் போட்டாச்சு. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணானா அப்படியே ஃபுல்லா அழிச்சு விட்டுருவா. அங்கோ நீ அழைச்சு விட்டுருவியா, அதனால நம்ம அப்புறமேட்டுக்கு போடுவோமா? ஆனா கோலம்ல போட தெரியாதுடா. அண்ணே, அதான் புள்ள ஆசைப்பட்டு கேக்குது இல்ல, போடுங்க 2 பேரும். ஏமா எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாதுமா, நீ வேற. அண்ணே, அதான் கௌசி கோலம் போட்டுட்டா, நீங்களும் சேர்ந்து அப்படியே ஒரு கலரை போடுங்க. இது என்ன தினந்தோறுமா நடக்குது, வருஷத்துல ஒருக்க. இதெல்லாம் இனி வாழ்க்கையில நடக்குமா என்ன? ஆசையா புள்ள ஆசைப்படுது, போடுங்கண்ணே 2 பேரும் சேர்ந்து கலரை. அட பாவி, என் பையனுக்கு ஏதோ செஞ்சு போட்டாங்க போல இருக்கு. அதான் அந்த குடும்பத்துல யார் என்ன சொன்னாலும் உட்காரனா நில்லுனா நிக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, என் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாம ஆக்கி விட்டாளுகளே. என் பையன் சிங்க குட்டி கணக்கா இருந்தானே, அவனை போய் நடுத்தரவுல உட்காந்து கோலம் போட வச்சுட்டாளுகளே. பாக்குற சாதி சனம் என்ன சொல்லும், என்ன நினைக்கும்? ஒரு ஆம்பளை பையன் போய் வாசல் நின்று கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா அப்படி பாக்குறதுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் முதல்ல 2 பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. எம்பிட்டா சந்தோஷமா இருக்கு. அசிங்கம் அசிங்கம். ஐயோ, வெளியே நின்று என்ன வேலை பார்க்குறான்? வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டானே பாவி பையன். எங்க அங்க பிங்க் கலர் கொடுங்க, அதான் நல்லா இருக்கும். சரி சரி மகா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஐயோ சாமி, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அங்கேயே இருங்க போதும். ஏற்கனவே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இந்த இடத்தெல்லாம் மாத்தி எல்லா பொடியும் போட்டு வச்சு இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து பண்ண வேண்டியதா போச்சு. அப்புறம் என்ன, நீயே பண்ணி முடி. நானே பண்ணிக்கிறேன். ஆல்ரெடியம்மா, எந்த வீட்டுலயும் இந்த மாதிரி ஒரு கோலம் இல்லை. நீ நல்லா அசத்துப்பட்டமா. கோலம் நல்லா தான் இருக்குது. ஏண்டி, அதுங்களே பஸ்ஸில் இருந்து வந்து இம்புட்டு தூரம் கோலம் போட்டு அம்புட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளைங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரு குழந்தை போல ஒரு கலராவது போட வேண்டியதானே? அவங்களா படுத்துட்டாங்க. தூங்க சொல்லு, அப்படியே நல்லா படுத்து தூங்க சொல்லு. ஒரு வேலையும் செஞ்சிட மாட்டாங்க. வேலை என்னமோ அதை பாரு. இங்க பாருடா சந்தோஷ் மகா, என்ன இங்க பாருங்க, உங்களுக்கு நடு ரூம்ல விரிச்சு விட்டுருக்கேன், அங்க படுத்துக்கங்க. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? சின்ன சிறுசுங்க அதுங்க நடு ரூம்ல படுக்கணுமா? என்ன உன் மண்டை என்ன மூளை கலங்கி போச்சா? பாரு, மாப்பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, அதனால அவங்களாம் உள்ள ரூம்ல படுத்திருக்காங்க 2 மாப்பிள்ளைங்களும். அதனால உங்களுக்கு நடு வீட்டுல விரிச்சு விட்டுருக்கேன், அங்க படுக்கட்டும். ஏண்டி, என்னடி புது பழக்கம் பழகிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் என்னைக்கு அந்த ரூம்ல தானே படுப்பாங்க. இவங்க என்ன வந்தாங்கன்னா இவங்க வெளியே படுக்கணுமா? இங்க பாரு, மாப்பிள்ளைங்க என்ன சும்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஒன்றும் சும்மா இல்லை. பெரிய மாப்பிள்ளை பிசினஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு, 2வது மாப்பிள்ளையும் பிசினஸ் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்கள வெளியே படுக்க சொல்ல முடியுமா? இருக்கிறது ஒரு ரூமு, எல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருந்து ஆகணும். அங்க படுத்துக்கங்க. சரியான கூறு கட்டவன் ஆத்தாக்காரி. சரி விடுங்க பாயி, என்னைக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதானே. அதுக்குன்னு நீங்க 2 பேரும் வெளியே படுக்கிறதா? அந்த ரூம் உங்களுக்குன்னு தான் எல்லாம் கட்டி வச்சிருக்குது. விடுங்க பாட்டி, வருஷத்துல ஒருக்க தானே. நீங்களே இத்தனை மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எங்க படுத்தாலும் தூக்கம்ன்றது வரதான் செய்யும். தூங்காமையா இருக்க போறோம், விடுங்க பாயி. இல்லப்பா சந்தோஷ், ரொம்ப தான் இப்பெல்லாம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம காசு காசு காசுன்னு 2 பேரும் புடுங்கி எடுக்கிறாங்க, உங்க அப்பனையும் உங்க ஆத்தாலையும்.
ஆனால் அப்படி இருந்தும் அவங்கள தான் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கே நிறைய விஷயம் நடக்குது, அதெல்லாம் நான் சொல்லலை இன்னும் உங்ககிட்ட. சொல்லும்போது உங்களுக்கே புரியும். பாருங்க பாயி, என்னைக்கு அவங்க என்னை ஏமாத்துறாங்களோ அதோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவங்கள பத்தி யோசிக்கிறது வைக்கிறது எனக்கு எந்த இதுவும் கிடையாது, சரிங்களா? இப்ப நான் வந்திருக்கதே உங்களுக்காக மட்டும்தான். உங்களை வந்து உங்க கூட சேர்ந்து கொண்டாடணும். அப்புறம் நாளைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி போயிடுவோம், அவ்வளவுதான். ஒரு நாள் ராத்திரிக்கு எதுக்கு இந்த கூத்து? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே படுத்துக்கிட்டோம். என்னைக்கும் காலம் ஒரே மாதிரி இருந்துடாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அவங்களுக்கு அவங்க சுயரூபம் தெரியும். அன்னைக்கு பாத்துக்கிற எல்லாத்தையும். என்னைக்காவது இல்லை, இப்பயே அவங்களுக்கு சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன வெளியே சொன்னால் வைக்கணும்னு சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டம் காண்றதுக்கு இனி இருக்குது அவங்களுக்கு. உங்கள் 2 பேத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு அனுபவிப்பாங்க.